தமிழ் பள்ளி மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக பேரா மாநில அரசாங்கம் வழங்கிய 2000 ஏக்கர் நிலத்தை பேரா மாநில இந்தியர் கல்வி மேம்பாட்டு அறவாரியம் நிர்வகித்து வருகிறது. அந்த அறவாரியத்திற்கு மாநில அரசு ஒத்துழைப்பை வழங்கும் என்று அதன் ஆட்சிக்குழு உறுப்பினரும் இந்திய விவகாரங்களுக்கான தலைவருமான டத்தோ சிவனேசன் கூறினார். பேரா மாநில இந்தியர் கல்வி மேம்பாட்டு அறவாரியம் அதன் செயல் திட்டத்தை மேலும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று சிவனேசன் கேட்டுக்கொண்டுள்ளார். இனிமே வந்துட்டு இந்த 5 வருடம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு நடுவும் வரும். ஆனால் அப்பொழுது வந்துட்டு அவர்களுக்கு கடன் எதுவும் தேவைப்படாது. அந்த தோட்டம் தனிச்சையாக நின்று செயல்படும். அதில் மிக மிக முக்கியமானது நிர்வாகம் தான் நல்ல முக்கியமானது. இப்போ நல்ல நிர்வாகம் சார் முனியாண்டி தலைமையில் இருக்குது, தன் ஸ்ரீ வீரசிங்கம் தலைமையிலையும் நல்ல நிர்வாகம் இருக்குது. அப்போ அவங்க இதை வர்ற வருமானத்தை நம்மளோட மாணவர்களோட மேம்பாட்டுக்காக முழுமையாக பயன்படுத்துவார்கள் என்று பேரா மாநில அரசாங்கம் நம்புகிறது. இன்று பேரா மாநில அரசாங்க அலுவலகத்தில் உள்ள பல்நோக்கு மண்டபத்தில் மாநில இந்தியர் கல்வி மேம்பாட்டு அறவாரியம் 134 தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். கடந்த 2013ஆம் ஆண்டு அந்நிலத்தை நிர்வகிக்க பேரா இந்தியர் கல்வி மேம்பாட்டு அறவாரியம் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அங்கு செம்பனை பயிர் செய்வதன் மூலம் கிடைக்கின்ற வருமானம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு கடந்த 2022 முதல் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. தொடக்கமாக 750 மாணவர்களுக்கு தலா 200 ரிங்கேட் வழங்கப்பட்டதோடு தமிழ் பள்ளியிலும் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கு பயிற்சி புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருவதாக பேரா மாநில இந்தியர் கல்வி மேம்பாட்டு அறவாரியத்தின் தலைவர் முனியாண்டி சண்முகம் தெரிவித்தார்.